சாமி 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 நிறுத்தங்களை என்னடி என்ன டான்ஸ் இது இல்லாடி எட்டி எட்டி பார்க்கறதுல இதுதான் புதுசா வந்த புஷ்பா டான்ஸ். அப்படியாடி? ஆமாண்டி. ஏ ரஞ்சிரமே ஏ ரஞ்சிரமே என்னடி டான்ஸ் இது? இதுதான் வாரிசு படத்தில் வரக்கூடிய விஜய். இத பாருங்க, இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு நேரம் பார்த்துருக்கீங்க. வேறு சமையல் ஹட்டி மருந்து கூட்டங்கள் சந்திரன் சூரியன் அக்னி வாழும் இந்த ரத்னாவளி கோட்டை பைலா சுரேக்கும் மோய மோகிக்கும் பகலா பிரதி மோதாவி மோதாவிக்கு கம்மியாக ஜனதாவில் யோதர் உரிமில்லாமல் சீரும் சிறப்பான ராஜாக்குவேன். அப்படிக்கு அவர் நிமிடக்கு விடக்கூடியவர் குடும்பத்திலே பெரிய லூஸ் யாருமே தெரியாது. யாருக்கையில பேசுகிறாங்க? யாருக்கையில நாங்க பொங்க பாட கவுத்து வச்சுக்கிறாங்க. பெரியவங்க சொல்லுவாங்கடா, எவன் கண்ணுக்கு எவன் தெரியறோட அவன் பட்டு செத்துருவானா. வயசான பத்து நடக்கிறாங்க, அவன் இச்சுன்னு போக மாட்டான். அதே பஸ்ல போய் கும்பல வாங்கி போறான். அவன் தவுத்து ஏன்னா நிம்மதியா வண்டி ஓட்டி போறான். அவன் புள்ளாம தண்ணி நிக்கிற கும்பல வாங்குறான். மக்கள் தொகை குறையுது இல்லையா நம்ம நாட்டுல? தப்பு இல்லையா? 147 கோடி மக்கள் இந்தியா மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கும்பல வாரிப்பா காரணம் என்ன? அப்பெல்லாம் நல்ல உணவு சாப்பிட்டு 100, 95, 105 வயசு வரையும் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் விஷமா போச்சு. முன்னெல்லாம் ஒரு சைக்கிள் ஒரு வீட்டுல இருந்தாலும் அது பெரிய விஷயம். இன்னைக்கு வீடுன்ற வீட்டுல 4 வண்டி, அதுவும் 350 சிசி 300 சிசி தான். தார் ரோடு தொட்டுதோ இல்லையா பைக்கு அது முறுக்குற வண்டியா 100ல போகுது வண்டி. 3/4 மணி நேரத்துல 108 விட்டுக்கலாம். என்ன பண்றது? எவன் கேக்குறான்? கும்பலுக்குள்ள வாரி போகாத. பின்ன முன்னெல்லாம் எருமாச்சு மேல எவன் வந்தா 1-2 பேரும் குடிச்சு போயிருந்தான். இப்ப அப்படி கிடையாது. ஸ்பீடு பிரேக்ல வரோம், சும்மா வேகமா போற கார்ல வரான். எங்க பைபாஸ்ல இங்க இருக்கிற அங்க வரான். முக்கியமா ஒயிட் ஷாப் பக்கத்துலயே நிக்கிறான் பாரு. இப்போ முருகரான் ஒரு கோட்டரு வீட்டுக்கு ஆத்துறோம் 4 பேரை தூரம் 5 இவன் போய் முதல்ல ஊர்ல போய்
போய் சேர்றேன். சொல்லு. அளவோடு எல்லாமே நான் என்ன சொல்றேன், அந்த ஆளுகிட்ட நான் சொன்னேன், ஒரு நாள் அச்சு நிற்கிறேன், நீ எவனை மாதிரி மோத்துறியா? திருக்காலமா இந்த வருஷம் முள்ள அடி வாங்கிடுறேன் ஐயா, எவனை மாதிரி போக கூடாது ஐயாமா. நேரங்கால வருங்க, நேரங்கால வரும். என்ன மாதிரி போவோம்? கவலைப்பட்ட நேரங்கால வெகு விரைவா வரும். சொல்ல முடியாது, கோயிலுக்கு ரெஞ்சு கூட ஆடி போடுவோம். இல்லையா ஒரு பாஷ் வந்து கொட்டை உள்ள வைக்கணும் கேட்கலாம் ஒண்ணு அருமையா கேட்கும் பாரு அவ்வளோ அதுக்கும் நம்ம கையில உள்ள சூப்பர் கொட்டாவில் இப்படி கவுத்து விடு பாஜு பாஜு செலகுட்டி செல்லமே ஓடி 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 வா 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 வாமா வாமா போடுகாதா, அது சூழ்நிலையா வரல வைக்கியா, அது வந்து கடிக்கிறதுக்கு அப்புறம் அது கடிக்காதுற, கடிக்கவே கடிக்காது. நாயை கூட, நாயை விட ஒரு நல்ல கூட எந்த இடத்துக்குமே கிடையாதுடா. நாங்கெல்லாம் போன உடனே அவ்வளவு முகத்திலே கூட கப கபல் மேல ஏன் வருது வந்திருக்கிறது, அது நாய் சொல்லக்கூடாது, ஜிம்மி தான் சொல்லும். அது பொட்ட நாய் ஏன் வந்துக்குது, இந்த கிட நாய் இந்த தேடி திணி மாட்டீங்க. போட்டு டைட் பண்றேன். பாப்பா ஏன்னா உன்ட்ட முறுக்கு, ஏன்னா உன்ட்ட முறுக்குனா கம்னாவை போட்டுது, முறுக்குனா பாடியில குடி போட்டுரு. பேசுறாருல கம்முறா, பேசுறாருல கம்முறா, தலை இருக்க வாழ ஆடக்கூடாது. எப்படியாப்பட்ட ஒரு வீராதி வீரனா பெருமை சொல்லிக்கிறேன். ஒரு குண்டு சொல்றது நான் லேசா கோமியை ஊத்துறேன், வீட்டுல போய் தெளிச்சுக்கோ, மீதி இருந்தா வாயில ஊத்திக்கோ. நான் என்ன பசுமான நானு ஒரு எப்படியாப்பட்ட வீர திருமணம் நீங்க விராதி வீரன் நீங்க சூத்து எல்லாம் பத்திக்குது திரிக்காத உட்காந்து பேசு. அவருக்கு உனக்கு என்ன வித்தியாசம், நிக்கிற கண்ணாடி ஓடியாங்க நீ பேசுறா நீங்க பேசுங்க. நீ யாரு அம்மா தான் எங்க போய் கேட்ட, இது எங்க போய் கேட்ட யாருங்க, கொட்டை மேல இருக்கு, கொட்டை மேல இருக்கா போட்டான்னு நல்லது நல்லதை பேசுடா. அவரு சின்ன ரொம்ப சின்ன கோட்டை, அவரு கொட்டை சின்ன கொட்டை தான். அந்த கொட்டை சொல்லி சபரிமலை மாலை போடுறது மாட்டாங்க. நீ தான் பேசுகிற கூட கூட அதான் காக்கா கத்துற கூட இருந்தா காக்கா நீ யாரு, அது என்ன சொல்லிருக்கியா, எங்கடா பேச விட்டேன், பேசு எனக்கு அதெல்லாம் பேசிருக்கியா, அந்த அப்புறம் பேசு. ஏன் மாமா நான் பேசுறேன், நீங்களே பேசுங்க, இப்ப பேசுறேன், பேசுமா பேசு. என்ன கோட்டை இது, ரத்னாவரி கோட்டை தெரியுண்டா கோட்டை பாடுசே, இது தெரியுண்டா, எனக்கு தெரியாத கும்ப கொட்டிக்கலாம். ரத்னாவரி கோட்டை ஆளக்கூடிய நாடா ஒழுங்கா தெரியல, நீ பேசு. அப்பப்ப ஸ்டெக்ல சொல்லு, தெரியுமா தெரியுதா உங்களுக்கு தெரியும், தெரியும் உன் பேர் அது மட்டும் சொல்லுப்பா. ஜனதாவி வந்திருக்கக்கூடிய அரச சபையே, அரசு நாடி தேடி ஓடி வந்து கை கட்டி வாய்ப்பட்டு நிற்கக்கூடிய காவலான பால்கள் நீங்க ஏன் வருவதற்கு காரணம் சொல்ற சொல்ற நான் என்ன அவர் எப்படிப்பட்ட வீராதி வீரர், துறைக்கெல்லாம் தலைவர், 66 கோடி மக்களுக்கு தளபதியா இருக்கக்கூடிய என்ன பேசுகிற செலவு
நான் என்ன பேசிக்கிறேன் தெனா தெரிஞ்சுக்கிறேன். யார்தான் சோறு வாசுகாரி? கையில ஜாதி எவன் அவன் சோறு வாசுறாங்க. கையில ஜாதி எவன் அவன் சோறு வாசுறாங்க. சொன்னா கையில ஜாதி வச்சுக்கிற சோறு வாசு பாட்டு பண்ண என்ன பண்றது பாடு வாழைக்கா மயங்க மயங்க புள்ளைங்க வாழைக்கா புள்ளியாங்க இந்திய கலத்தாமதம் யாருக்கு அது மூளை யாருக்குடா உன்னை காப்பனா எங்க அப்பனு காட்டுவாரு அப்படியா ஏண்டா தோளுக்கு அந்த புள்ள இருக்கிறோம் ஒரு கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி எடுக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு இருக்குது யாருக்குடா இருக்காது ஏன்னு கேட்டேன்னா ஆக்சுவலி நான் ஒரு டிரைவருங்க டிரைவரா ஆக்சுவலி நான் ஒரு டிரைவருங்க நான் என்ன பண்ணேன் சென்னை 6 பேர்ல லோடு ஏத்திட்டேன் ஆமா சென்னை 6 பேர்ல லோடு ஏத்திட்டேன் எனக்கு லோடு எங்க கட்சிக்குது எங்க ஆங்காங்க கட்சிக்குது இந்தோட சொல்றேன் ஆமா சென்னை எங்க இருக்குது ஆங்காங் எங்க இருக்குது எனக்கு லோடு கட்சிக்குது ஆங்காங் சென்னை 6 பேர்ல லோடு ஏத்தின்னு நேரா ஆங்காங்க போனேன் அப்படியே ஆங்காங் வரைந்து ஆங்காங்க போன உடனே என்ன பண்ண எங்க அம்மா போன் பண்ணாங்க என்னது ஐயா நீக்கு நாளை நல்லா இருக்குது சூத்திரவாரமா இருக்குது சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குது அதனால மெட்ராஸ் வரைக்கும் நான் போய் பொண்ணு பாத்துட்டு வரேன் ஆனா எனக்கு மெட்ராஸ் பொண்ணு எல்லாம் வேணான்ட்டேன் எனக்கு புரியாது மெட்ராஸ் பொண்ணு எதுக்கு லெகின்ஸ் டிஷர்ட் ஈச்சல் செரு போட்டுன்னு சூத்து தூக்கினாருங்க எனக்கு புரியாது இதெல்லாம் கிராமத்து பொண்ணு தான் பாக்குறேன் கிராமத்து பொண்ணு அழகான பொண்ணா பாக்குறேன் ஏன்னா நம்ம கிராமத்துல இருக்கிறோம் சிட்டி பொண்ணு வந்தா நம்ம ஊர்ல நின்னுடுமா அவனால அது கலப்பறிக்குமா கிராமத்து பொண்ணு வந்தா எல்லா வேலையும் செய்யலாம் அதனாலதான் கிராமத்து பொண்ணா பாருன்னு சொல்லிட்டாங்க நேரா போனா ஒரு கிராமத்துல பொண்ணை பார்த்தான் வேற வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் ஒரு வெள்ளிக்கிழமை திருமணம் நான் எங்கிறேன் ஆங்காங்க இருக்கிறேன் திடீர்னு போன் பண்ணி வாடான்னு கூப்பிடுறான் எப்படி வர முடியும் என்ன பண்றது நேரா வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல விட்டு கொண்டுட்டேன் சைக்கிள் எடுத்துக்கலாம் ஒரே வாரத்துல விட்டு கொண்டேன் போறதுக்கு 1 மாசம் ஆச்சு வரத்துக்கு ஒரு வாரத்துல எப்படி வந்து சைக்கிள் தான் சைக்கிள் கூட்டான வந்து வேகமா நைட் வந்து இறங்கிட்டேன் காலைல கட்டு கல்யாணம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சா நீ நைட்டு நான் நாள் முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட்டு நாடி அதுக்காக எங்க புரியுது பாவனை ஃபர்ஸ்ட் நைட் வருமா எனக்கு நாடி நரம்பல் இருக்குது நானே கட்டில மேல உட்காந்துங்கிறேன் என் மொண்டாட்டி பால் பயத்துன்னு உள்ள வந்தா உள்ள வந்த உடனே லைட்டு டமாலு அதுவும் டமாலு பக்கத்துல உட்காந்து மாமானு கைய வச்சா ஓனர் போன் பண்ணிட்டான் என்னடா சொல்றேன் லோடி அடிக்கச்சு திருமணம் லோடி ஆத்தனா வாட ஆங்காங்கன்றான் முதல் ரூபா செய்யலாம் என்னயா கொஞ்ச நாள் 60 ரூபாய் அவங்க போன சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது நீ அந்த நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்களா போயிட்டு போன நேரத்துல உனக்கு தான் போன் ஏன்னா போன் வச்சு அது என்ன பண்றது ஓனர் போன் பண்றாரு ஓனர் போன் பண்ணா நான் என்ன பண்ணுங்க அதனால இந்த விஷயத்தைய மொண்டாட்டி கிட்ட சொன்னேன் அம்மா இந்த மாதிரி ஓனர் போன் பண்ணிட்டாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ஓனருக்கு போன் பண்ணா போன் எடுக்கணும் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது சரியா செல்ல அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணதும் போன் எடுக்கணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓய்வு போட்டு ஒரு வித்ரா போறோம் போட்டு வரோம் அதுல ஓனர் போன் பண்ணாரு இந்த விஷயத்தைய முன்னாடி சொன்னாங்க இந்த மாதிரி ஓனர் போன் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நான் ஆக்காங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் முன்னாடி என்ன சொல்றான் மாமா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட வச்சுக்கிறோம் 10 மாசம் கூட வச்சுக்கிறோம் 10 வாரம் கூட வச்சுக்கிறோம் போனாக்கா காங்க சம்பாதிக்க முடியும் அப்ப எந்த பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க ஆனா என் பொண்டாட்டி சொல்றான் உன்னுடைய மனைவி உத்தமி பத்தினியும் பத்திலே ட்ரிபிள் பத்தினி நீ வேலைக்கு கிளம்பி போன்ட்டான் நேரா போனா வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல ஆங்காங்க போயிட்டேன் லாரி ரெடியா இருந்துச்சு லோடி வச்சு அங்கிருந்து லாரி அடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு மாசம் சென்னை வர்றதுக்கு எப்படிடா ஒரு வாரத்துல வந்துட்டேன்
ஆனா லாரி எடுத்து 1 மாசம் ஆச்சுங்க. சிமெண்ட் லோடு மிச்சி ஓடுறதுங்க. ஓஹோ 1 மாசம் ஆச்சு. முண்டாட்டி மூஞ்ச பார்த்து நேரா சரி லோட தந்து நான் 6 பாது இறங்கிட்டு சரி முண்டாட்டி நீங்கன்னா போய் முதல்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 6 வாரமா மல்லிப்பூல வாங்கிக்கணும் ஸ்வீட்ல வாங்கிக்கணும் கிளம்பிட்டு எல்லாமே வாங்கிக்கணும். நைட்டு 10 மணிக்கு அப்படியே குஜாலமா போற வீட்டுக்கு நேரா கூட நம்ம கதி தட்டுறேன். அந்நேரத்துக்கு தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும்னு. எதுக்குடா உன்னுடைய மணி அந்நேரத்துக்கு குளிச்சுட்டு வரணும்? இல்ல காலைல குளிக்கல மதியம் குளிக்கல சாயந்தரம் குளிக்கல. அந்த 10 மணி ராவில குளிச்சுட்டு வரணும். ரிப்பீட் பண்ணி அப்பதான் குளிப்பாங்க. இல்ல எது குளிச்சுட்டு வரணும். ஓஹோ தலைக்கு தண்ணி ஊத்தினாங்களா? தலைக்கு தண்ணி ஊத்துனா உடம்பெல்லாம் ஊத்த தலை மாத விடா அட சொல்ற கடை அதுன்னா மாத விடா. போடுகாலே வீட்டுக்கு தூரம்டா. அவதான் வீட்டுல இருக்கிறாள் எங்க தூரமா இருக்கிறா? வீட்டுக்கு தூரம் எப்படி இருப்பான்? செல்லக்கூடிய மாத விடா. மாசத்துல ஒரு நாள் 3 நாள் 5 நாள் தள்ளி நிற்பாங்க. அதுதான் எங்க அம்மா வந்தாங்க. பையா 7 நாளைக்கு ஒண்ணு சேர விடாது ரெண்டும். உனக்கு வந்து சோதனை இது மனுஷி தொலைச்சா போச்சு. நான் என்ன பண்றது? எனக்கு வந்து சோதனை நேரா சொன்ன தலைமான துணி போட்டு தினமால உட்காந்து என் முண்டாட்டி பத்தி நிக்கிறப்ப நேரா போனா பீரோ தந்தா 300 ரூபாய் தந்து கையில கொடுத்தா. 300 ரூபாய்? மாமா எனக்குதான் இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு. உன் ஆட்சி நான் கெடுக்க விரும்பல, உன் சந்தோஷம் கெடுக்க விரும்பல. இந்த 300 ரூபாய் உங்க கையில கொடுக்குறேன். நீ 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் யாரு வீட்டுனா குத்துட்டு சந்தோஷமா அந்த பொண்டாட்டினா சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டி சொல்லுவாங்க. பொண்டாட்டி ட்ரிபிள் பத்தினி சொல்லிட்டா. சொன்ன பிறகு 300 ரூபாய் கிளம்பணும். 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு 200 ரூபாய் எதிர்த்து முனிமாவட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு சரி முடிஞ்சு போச்சு. நேரா வீட்டுக்கு வந்தா கேள்வி கேட்கலாம். ஏன்னா 300 ரூபாய் குத்துறாள் கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்டாங்க ட்ரிபிள் பத்தினி கண்டிப்பா கேட்பாங்க. உண்மைதான். அவன் 300 ரூபாய்க்கு கேள்வி கேட்டாங்க. மாமா எங்க போயிருந்த மாமான்னு கேட்டான். நீ சொன்ன பிறகு 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிர்த்து முனிமாவோட கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. என்னடா சொல்றே? ஏன்டா எதுக்கு வச்சா? அவங்க என்கிட்ட வந்தால 130 ரூபாய் தான் கொடுக்குறேன். நீ எப்படி 200 ரூபாய் கொடுத்துட்டு வர? பத்தினி ட்ரிபிள் பத்தினி. ஆமா பின்ன என்ன பண்ண 100 ரூபாய் கொடுத்தால கேள்வி கேட்க. குடும்பமாடா இது? குடும்பமா இது? பத்தினி இப்படிதான் இருக்கணும். உன் முன்னாடி முன்னாடி கரெக்டா இருப்பா. நீ 70 ரூபாய் குத்தியா இல்ல 70 ரூபாய் கைசி விட்டு வந்தியா? அது கொடுக்கல உண்மை. போடுங்க ஏன்டா காலத்தாமனாக்கா காய் கொட்ட கட்டி கட்டி பேசிக்கிறேன். அப்படி எப்ப விட்டுவன் இந்த ரத்னாவரி கோட்டை கடலுக்கு மத்தியில் இருக்கிற ரத்னாவரி கோட்டை மாதாவி விட்டு யோகில ஒளிவில்லாமல் சீர்வும் சிறப்புடன் சாட்சி பண்ணுவேன். எப்படி தெரியுமா? சீர்ந்த சூரியன் சொல்லிட்டு போறது முடிப்பாங்க. என்னுடைய கதா இது பருப்பு கடையில மத்தியாச்சு. எங்க ஆயா சட்டி பெற்றாரம் போட்டு கடை பருப்பு மட்டும் இது திருவிழாவில பசங்களுக்கு வாங்குற கிளிகிழிப்பியா? என்னுடைய வந்தன் என்றும் இல்லாமல் வைத்திருக்கிறேன்.